அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்கூலுக்கு மெனுவில் வந்து புதினா சாதம் செய்ய சொல்லியிருக்காங்க. தம்பிக்கு புதினா சாதம் ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ தான் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தால் ஃப்ரெஷ்ஷாக இது சுத்தம் பண்ணிடலாம். புதினா சுத்தம் பண்ணியாச்சு. மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம், பட்டை சின்னது 2, பட்டை மிளகாய் வாசத்துக்காக 1-2 கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை. இதெல்லாம் பொன்னிறமாக வந்துடுச்சு. அதனால் வந்து நம்ம அந்த அரைச்ச விழுத இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு, கல் உப்பு. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. கொதிஞ்ச மாதிரி இந்த நுரை வந்துடுச்சு. பச்சை வாசம் நல்லா தெரியும் நமக்கு, வெளில வர்றது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ சாப்பாடு இதில் போட்டு கிளறிடலாம். இப்பொழுதும் பார்த்திங்கன்னா அந்த கலரு சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா கொஞ்சம் கொலன்னு இல்லாமல் ரஃப்பாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாதம் எந்த சாதமுமே நல்லெண்ணெய் ஊற்றும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயும் நீங்கள் சாதம் கிளறும் போது பார்த்தீங்கன்னா புளி சாதம் இதுமாதிரி சாதம்லாம் இப்படி கரண்டி நம்ம திருப்பி வச்சு அந்த காம்பில் கிண்டும் போது சமமாக வரும், கொலப்பாக ஆகாமல் இருக்கும் சாதம். புதினா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்களேன், நல்லாயிருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது சாப்பாடு. பொதுவாகவே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் கீரை, காய், கிழங்கைட்ட கார்போஹைட்ரேட் எதுவும் கொடுத்துருக்கோமா, தானியம் எதுவும் கொடுத்துருக்கோமான்னு நம்ம யோசிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கீரைக்கு புதினா சேர்த்தாச்சு, காய்க்கு மாங்காய், கார்போஹைட்ரேட்டுக்கு கிழங்கு வகையில் ஒன்று உருளைக்கிழங்கு கொடுத்துருக்கோம். ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டைப்பயிறு அவியல் கொடுத்துருக்கேன். அதுமாரி நீங்களும் ஒவ்வொரு நாளும் யோசித்து எல்லாம் நம்ம கலந்து கொடுக்குறோமான்னு குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ. உங்கள் உஷா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.